எல்லோருக்கும் இனிய வணக்கம். முத்தமிழே, என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேந்தமிழே, திசையெங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே, உந்தனுக்கு நல் வணக்கம். TSS நடாத்துகின்ற மே மாதத்தின் விசேட விவாத அரங்கம் 45 இன்றைய விவாத அரங்கம். இன்றைய விவாத அரங்கத்தில் இணைந்து கொண்ட எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு முதலில் இன்றைய நிகழ்வின் வரவேற்புரையை தர காத்திருக்கின்றார் எங்கள் முனைவர் பேராசிரியர் அன்புக்கும் பண்புக்கும் உரிய வெற்றி நிலவன் அவர்கள். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை தந்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன். வணக்கம். வணக்கம் சகோதரரே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஜெர்மனியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய TSSL அமைப்பானது உழைப்பாளர்களை போற்றும் விதமாக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மிக சிறப்பான ஒரு கவியரங்கத்தினை முன்னெடுத்திருக்கிறது. இந்த கவியரங்கத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை நகுலா சிவநாதன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழ் நாம் இணைகிறோம். அந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் முகமாக ஒரு சின்ன கவிதை போல வரவேற்பை அமைத்துக் கொள்கிறேன். உழைப்பு என்பது உயர்தனைக்கு மட்டும் உரியது அல்ல. உழைப்பு என்பது உயர்தனைக்கு மட்டும் உரியது அல்ல. உண்மையில் ஆய்ந்தால் உலகினில் உள்ள உயிர்கள் யாவும் உழைத்தே உயிர்க்கின்றன. உணர்வதில்தான் நமக்கு உள்ளது குறைகள். உணர்வதில்தான் நமக்கு உள்ளது குறைகள். பூவில் தேனை மாந்திய வண்டுகள், பூவில் தேனை மாந்திய வண்டுகள் கால்களில் மகரந்தம் சுமந்து இன்னொரு பூவினில் சேர்ந்து பாலினம் மாற்றுகிறதே. பூவினில் தேனை மாந்திய வண்டுகள் கால்களில் மகரந்தம் சுமந்து இன்னொரு பூவினில் சேர்ந்து பாலினம் மாற்றுகிறதே. அதனை உழைப்பில்லை என்போமா? அதனை உழைப்பில்லை என்போமா? மனித இனத்தில் முதலில் உழைத்தது பெண்தான் என்பதையே மறுத்திடும் மனிதர்கள் நாம். மனித இனத்தில் முதலில் உழைத்தது பெண்தான் என்பதையே மறுத்திடும் மனிதர்கள் நாம். வண்டின் உழைப்பை கண்டுகொள்ளவா போகிறோம்? வண்டின் உழைப்பை கண்டுகொள்ளவா போகிறோம்? வாய்ப்பில்லை என்று மறுத்திடக் கூடாதென ஜெர்மானிய பாவலர், வாய்ப்பில்லை என்று மறுத்திடக் கூடாதென ஜெர்மானிய பாவலர் நகுலா சிவநாதன் தலைமை வகிக்க உழைப்பின் மாண்பை உலகுக்கு சொல்லிட அணிவகுத்து வருகின்றோம், அணி செய்ய வருகின்றோம். கவிஞர் சிவசெல்வ மாரிமுத்து அவர்களை வரவேற்கின்றோம். கவிஞர் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கவிஞர் இந்திரா ஞானசேகரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கவிஞர் சுரேஷ் பாரதி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதை போலவே அரங்கிலே இருக்கக்கூடிய கவிஞர் முத்து ராசசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவிஞர் வனிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவிஞர் தெய்வானந்தி சதாசிவம் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். கவிஞர் சிவமணி புவனேஸ்வரன் அவர்களையும் கவிஞர் பத்மலோச்சனி அம்மையார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்ற அவர்களோடு நானும் உங்களிடத்திலே கவிதை தர அன்போடு வருக வருக என்று அனைவரையும் வரவேற்று இந்த வரவேற்புரை வழங்குவதற்கு நல்ல வாய்ப்பினை தந்த நம்முடைய தலைமை நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி முனைவர் அவர்களே. மிக அருமையாக அற்புதமாக இந்த வரவேற்புரையை ஆரம்பித்திருக்கிறீர்கள். நாம் உண்மையிலேயே அந்த உழைப்பாளிகளை போற்றும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. அதே நேரம் இந்த மே 1 உழைப்பாளர் அனைவருக்கும் அவர்களுடைய உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்க நிமித்தமாகவும் உரிமைகள் பெறப்பட வேண்டிய தேவைகள் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு கிடைத்த நாள் இந்த மே 1. அதை மறக்க முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த உழைப்பாளிகளை போற்றும் விதமாக இந்த கவியரங்கூடாக இணைந்து கொண்டு அழகான வரவேற்புரையை தந்த முனைவர் அவர்களுக்கு இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே அவர் சொன்ன அந்த எப்படி பார்த்த முதல் இயற்கையை பார்த்து அவர் மனிதரை பார்த்தார். ஆகவே அந்த வண்டினங்கள், தேனி இனங்கள், பூச்சி இனங்கள் அத்தனையுமே அந்த மகரந்த சேர்க்கை செய்து இனப்பெருக்கம் செய்கிறது கூட அவர்களுடைய உழைப்பாளிகள் தான். அவர்கள் ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவுக்கு மகரந்த மணியை கடத்துவது என்பது சாதாரணமா இல்லை. காற்றுகள் கொண்டு போய்விடும்.
ஏனைய விலங்குகள் கொண்டு போய்விடும். அவர்கள் பத்திரமாக கால் ஊடாக அதை எடுத்து சென்று அடுத்த பூவுக்கு வைத்து அயன்மகரந்த சேர்க்கை செய்கிற இந்த நிலையை பார்த்தால் தாவரங்கள் பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு காலங்களாகவும் வாய்ப்பான ஒரு செய்கையாகவும் இது இருப்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். விஞ்ஞானமும் அதைத்தான் உரைத்து வைக்கின்றது. அந்த வகையில் அவருடைய வரவேற்புரை சற்று வித்தியாசமாக அழகாக இயற்கையோடு இணைந்திருந்தது. அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் வழங்கிக் கொண்டு இப்பொழுது நாங்கள் கவியரங்கத்துக்குள் நுழைவோம். உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும் அந்த தலைப்பை கொடுக்கும் போதே எனக்கு ஒரு உற்சாகம் பிறந்தது. அந்த உழைப்பாளிகளின் உயர்வை நாங்கள் எப்போதுமே போற்றி கொண்டிருக்க வேணும். அதாவது விவசாயி மட்டும்தான் உழைப்பாளி அல்ல, ஊதியத்துக்கு பெறும் உழைப்புகள் அத்தனையும், ஊதியம் பெறாமலும் உழைக்கும் முயற்சிகள் அத்தனையுமே உழைப்பாளர் தான். இந்த புலவர்களும், இந்த அரங்கில் இணைந்திருக்கிற அத்தனை புலவர்களும் ஒரு உழைப்பாளிகள் தான். சாதாரணமாக படைப்பு வந்துவிட முடியாது. உடற்பெடுத்து வரும் ஒவ்வொரு படைப்பும் உறுதியான ஒரு உழைப்பாளியின் கரங்களினால் வந்தது. ஒரு கவிதையை பாட்டரசர் ஒரு முறை எழுதியிருந்தார். அவற்றை வரியில எனக்கு ஞாபகம். மேட்டை கூராக்குவது ஏர், அதாவது பயிர் செய்வதற்காக. ஆனால் பாட்டை கூராக்குவது எழுதுகோள். ஆகவே அப்படி பார்த்தோம் என்றால் இன்றைய புலவர்களின் எழுதுகோள்கள் எத்தனையோ வகையான உழைப்பின் வேகத்தை, உழைப்பாளியின் உன்னதத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை அன்பு கொண்டு அனைவரையும் அழைத்து கொண்டு இப்பொழுது நான் எனது தலைமை கவியை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். உழைப்போர் உலகம் உயரட்டும், உரிமைகள் என்றும் கிடைக்கட்டும். உழைப்போர் உலகம் உயரட்டும், உரிமைகள் என்றும் கிடைக்கட்டும். தழைக்கும் பயிர்கள் செழிக்கட்டும், தடைகள் விலகி ஓடட்டும். தழைக்கும் பயிர்கள் செழிக்கட்டும், தடைகள் என்றும் விலகட்டும். பிழைக்கும் வர்க்கம் மேன்மையிலே பிணிகள் இன்றி உழைக்கட்டும். பிழைக்கும் வர்க்கம் மேன்மையிலே பிணிகள் இன்றி உழைக்கட்டும். களைப்பே இல்லா உழைப்பாலே களனி வயல்கள் செழிக்கட்டும். களைப்பே இல்லா உழைப்பாலே களனி வயல்கள் செழிக்கட்டும். பயிர்கள் என்றும் செழிப்புற்றே பதமாய் காணும் அறுவடையும், பயிர்கள் என்றும் செழிப்புற்றே பதமாய் காணும் அறுவடையும், வயல்கள் வரம்பு உயர்ந்திங்கு வண்ணப் பயிரும் விளையுதுவர். வயல்கள் வரம்பு உயர்ந்திங்கு வண்ணப் பயிரும் விளையுதுவர். அயற்சி இல்லா உழைப்பாலே அகிலங்காணும் தன்னிறைவு. அயற்சி இல்லா உழைப்பாலே அகிலம் காணும் தன்னிறைவு. உயிர்கள் நிலைத்து வாழ்ந்திடவே உணவும் நன்றாய் கிடைத்திடுமே. உயிர்கள் நிலைத்து வாழ்ந்திடவே உணவும் நன்றாய் கிடைத்திடுமே. உழவன் வாழ்வில் ஒளி பிறக்க உறுதி எண்ணம் வளமாக்க. உழவன் வாழ்வில் ஒளி பிறக்க உறுதி எண்ணம் வளமாக்க. அழகு வண்ண வாழ்வினிலே அமைதி என்றும் கிடைத்திடுமே. அழகு வண்ண வாழ்வினிலே அமைதி என்றும் கிடைத்திடுமே. உழுத மண்ணும் விளைச்சலுற உண்மை வாழ்வும் அகத்தினிலே. உழுத மண்ணும் விளைச்சலுற உண்மை வாழ்வும் அகத்தினிலே. உளமே மகிழ்ந்து பூரித்திடவே உரக்கச் செல்வோம் உளவே வாழி. உளமே மகிழ்ந்து பூரித்திடவே உரக்கச் செல்வோம் உளவே வாழி. நன்றி, வணக்கம். எனது கவியை தந்து இப்பொழுது நான் ஒருவராக அழைக்கின்றேன். இப்பொழுது சுரேஷ் பாரதி அவர்களை முதலில் அழைக்கின்றேன். வாருங்கள் சுரேஷ் பாரதி அவர்களே. அன்னை தமிழையும் அருமை பாரதியையும் முதலில் வணங்கி மேதின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து, மேதினம் என்று சொன்னாலே ஜெர்மனியை மறந்துவிட முடியாது. ஏனென சொன்னால் காரல் மார்க்ஸ் எனக்கூடிய ஒரு மாமனிதன் அங்கே பிறந்து உழைக்கும் வர்க்கத்திற்கு மிகப்பெரிய குரலாய், போர்க்குரலாய் அவதரித்தான். அந்த வகையிலே ஜெர்மனிக்கும் ஜெர்மனியிலிருந்து வழிநடத்தக்கூடிய அம்மா நகுலா அவர்களுக்கும் முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, வருகை தந்து வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய ஐயா முனைவர் அவர்களுக்கும், வருகை தந்து கவிதைகளால் மேதின மக்களுடைய அந்த எழுச்சியை இங்கே பறைசாற்றவிருக்கக்கூடிய அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம் சொல்லி, வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி தொடங்குகிறேன்.
உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும் எனது பார்வையில். உழைத்திடுமோர் வர்க்கமெல்லாம் உலகை ஆள ஆசையெல்லாம் உண்டெனினும் அதனை ஏற்கா அழைத்திடவே எவர்வரினும் அவர் பின்னாலே ஆய்ந்துணர முயலாமல் அணியாய் திரளும் தொழிலாளி விவசாயி தோழர்கள் எல்லாம் வருவது யார் நோக்கமென வாதிட்டாலே. தொழிலாளி விவசாயி தோழர்கள் எல்லாம் வருவது யார் நோக்கமென வாதிட்டாலே. அழிவில்லா துணையும் வந்தே தீரும், அழிவில்லா துணையும் வந்தே தீரும், ஆமினியும் பொறுப்பதனால் பயனடைவார் யார். களமதியிலே விளைவித்தல் அரசு பணியாய், களமதியிலே விளைவித்தல் அரசு பணியாய், கையுயர்த்தி உழவரலாம் அரசின் செவியில் வளம் உயர்த்த கோரிக்கை வைத்தால் ஒன்றே வருநாளை திருநாளாய் மாற்றச் செய்யும். வளம் உயர்த்த கோரிக்கை வைத்தால் ஒன்றே வருநாளை திருநாளாய் மாற்றச் செய்யும். திறன் மிகுந்த தொழிலாளர் இயந்திர நடுவில் சிக்குண்டு உயிர் போக்கல் வேண்டாம் இனியும். அறனில்லா செய்கையதை அரசும் செய்தால், அறனில்லா செய்கையதை அரசும் செய்தால் ஒன்றாவீர் மேதினத்து பாடம் இதுவாம். அறனில்லா செய்கையதை அரசும் செய்தால் ஒன்றாவீர் மேதினத்து பாடம் இதுவாம் என அறைகூவல் விடுத்து நிறைவு செய்யும் கவிஞர் சா. சுரேஷ் பாரதி, கும்மிடிப்பூண்டி. வாய்ப்பு பெரு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சுரேஷ். மிக அழகாக அற்புதமாக அந்த உழைத்திடுவோர் வர்க்கமெல்லாம் உயர வேணும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்கள் யார்த்த கவிதைக்கு முதலில் சிறப்பு வாழ்த்துக்கள். உழைத்திடுவோர் வர்க்கம் உலகை ஆள வேண்டும், அது உண்மையிலே அந்த அவர்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றது அவருடைய ஒரு கனவாக இருக்கின்றது. ஆய்ந்து உணர்ந்து பார்த்தால் அணியாக போகும் விடயம் அந்த தொழிலாளிகள், அதாவது ஒரு உழைப்பாளிகளின் வியர்வை என்று சொல்வார்கள். உழைப்பாளிகளின் வியர்வையில தான் எல்லாம் தங்கி இருக்கின்றது. ஆய்ந்துணர முயலாமல் அணியாக போகும் தொழிலாளி விவசாயி தோழர் எல்லாம் வருவது யார் நோக்கம் என வாதிட்டால், வருவது யார் நோக்கம் என்று வாதிட்டாலே அழிவில்லாத அத்துணையும் எமக்கு கிடைக்கக்கூடியதாக வந்து சேரும் என்று சொல்றார். ஆனால் பொறுப்பதனால் பயனடைவர் யார்? யார் பொறுப்பாக இந்த பயனை அடைய போகிறார்கள் என்று கேட்டால் இந்த பூமியில வாழ்ற மக்கள். அதாவது ஒரு விவசாயி உழைப்பாளியாக இருந்தான் என்றால் அவனுடைய அறுவடையின் ஒரு பங்கு மக்களை சாரக்கூடிய நிலையில் இருக்கும். அவை அப்படியாக அவனுடைய பொறுப்பும் அவனுடைய செயற்பாடும் உழைப்பும் மக்களிடையே வந்து சேர வேண்டிய தேவை வருகின்றது. அந்த களமதிலே இன்னொரு விடயத்தை சொன்னார். களமதிலே விளைவித்தல் அரச பணியாய். அந்த அதாவது இப்பொழுது விவசாயம் தனியா உழவனிட்ட மட்டும் இல்லாமல் எல்லோருமே அந்த விவசாயத்தை செய்யலாம். அதுதான் இந்த விவசாயத்தின் ஒரு பெரிய, படித்தவனும் செய்யலாம், பட்டம் பெற்றவனும் செய்யலாம், அரச உழைப்பாளியும் ஒரு விவசாயத்தை செய்யலாம். நாங்களும் இங்கே சட்டிகளில மிளகாய் கண்டு வெண்டிக்காய் போன்றவற்றை நாங்களும் இங்கே நட்டு ஒரு விவசாயியாகவே நாங்களும் தொழிற்படுறோம் என்றது இன்னொரு பக்கமாக இருக்கின்றது. அவை இவர் சொன்னவர், அதாவது அரச பணியா கையுயர்த்தி வரும் உழவரெல்லாம் அரசின் செவியில் வளமுயர கோரிக்கை வைத்தால் என்றோ வரும் திருநாளை திருநாளாக மாற்றலாம். நிச்சயம் அரசாங்கம் இந்த உழைப்பாளிகளுக்கு உதவி செய்தால், திறன் மிகுந்த தொழிலாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு அரசாங்கமும் ஒரு உதவி செய்தால் நிச்சயம் அவர்கள் தோற்று போகாமல் இன்னும் உழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஒரு இடத்துல சொன்னீங்க சுரேஷ், அறனில்லா செயலதை அரசு செய்தால் ஒன்றாவீர் மேதினத்து பாடம். அறனில்லா செயல் அறத்தோட தானே செய்யணும். அறனில்லா செயலை செய்தால் எனில் என்று சொல்லிக்க அரசு இப்ப செய்யறத அறனில்லா செயல் என்று நீங்கள் எடுக்கிறீங்களா? இந்த ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஆமாம், தொழிலாளர் சட்டங்கள் ஈர்த்து போயிருக்கிறது. தொழிலாளர் சட்டங்களை ஈர்த்து போக செய்கிறது அரசு. 12 மணி நேர உழைப்பெல்லாம் கொண்டு வந்து பெரிய எதிர்ப்பின் மூலமாக அது இன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே. முனைவர் ஐயாவுக்கும் இது தெரியும். அதனாலே அறனில்லா செய்கையை அரசு செய்யும் போது தட்டி கேட்க வேண்டிய தேவை தொழிலாளிகளுக்கு இருக்கிறது என்பது எனது பார்வை. அருமையான ஒரு விடயம். எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் அறத்தோட செய்யும் போது அது நிச்சயமான அவன் வாழ்க்கையில அவன் அடுத்த சந்ததியையும் உயர வைக்கக்கூடிய நிலை வரும். அறன் இல்லாமல் செய்கிற அத்தனை கர்மங்களும் அது தோற்றுத்தான் போகும் அல்லது வீணாய்த்தான் போகும். ஆகவே அரசாங்கங்களும் இதை
உணர்ந்து அவர் சரியாகவே சொல்லி இருக்கிறார். என்னண்டா இந்த விவசாயிகள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் பார்த்தோம். அரசு எந்த உதவியும் செய்யாமல். அதனுடைய நிச்சயம் அரசு உதவி செய்ய வேண்டும். அது அறத்தோட சேர்ந்த உதவியாக இருந்தால் அந்த மரத்தமிழனும் வாழக்கூடிய நிலையில் உருவாவான் என்பது உண்மை. அருமையான ஒரு கவிதை, வித்தியாசமான ஒரு பார்வையாக உங்களோட கவிதை இருந்தது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சுரேஷ். ஆம், அடுத்த கவியை எடுத்து வருகிறார் இந்திரா ஞானசேகரம் அவர்கள். தூக்கத்துக்கு போக முதல் நாங்கள் கவிதையை வாசிக்க விடுவோம். வாருங்கள் இந்திரா ஞானசேகரம் அவர்கள். குல தெய்வங்களை வணங்கிக் கொண்டு என் தாய் தமிழுக்கு ஒரு பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு TS செல்ம் கழகம் வழங்கும் மேதின சிறப்பு கவியரங்கத்துக்கும் திறம்பட ஒரு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் தமிழ்மணி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்ற சக வரவேற்பு உரை வழங்கியவருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மற்றும் சக கவிஞர்களுக்கும் மேதினத்தை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருப்பவர்களுக்கு அறிய தருகின்ற அனைத்து கவிஞர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும் தொட்டதெல்லாம் துலங்கிடுமே தொழிலாளி உழைப்பினிலே. தொட்டதெல்லாம் துலங்கிடுமே தொழிலாளி உழைப்பினிலே. எட்டுத்திக்கெல்லாமே ஏற்றிடுவார் பொதிகளையும். எட்டுத்திக்கெல்லாமே ஏற்றிடுவார் பொதிகளையும். தொட்டனை தூருடுமே தரணியிலே நீர்நிலைகள். தொட்டனை தூருடுமே தரணியிலே நீர்நிலைகள். கட்டுடலை வதைத்துந்தான் கண்ணியமாய் உழைத்திடுவார். கட்டுடலை வதைத்துந்தான் கண்ணியமாய் உழைத்திடுவார். இது கலிப்பால் எழுதியிருக்கிறோம் எல்லாம் காய்ச்சியர்களாக. வெட்டி பேச்சையும் தானே விலக்கியுமே வாழ்வினிலே. வெட்டி பேச்சையும் தானே விலக்கியுமே வாழ்வினிலே. முட்டி மோதி உழைப்பினிலே முழுமூச்சாய் நின்றுடுவார். முட்டி மோதி உழைப்பினிலே முழுமூச்சாய் நின்றுடுவார். திட்டமுடன் களனிகளை திறம்படவும் விளைவிப்பார். திட்டமுடன் களனிகளை திறம்படவும் விளைவிப்பார். மட்டில்லா மகிழ்வடைவர் மழை வீழ்ச்சி கண்டவுடன். மட்டில்லா மகிழ்வடைவர் மழை வீழ்ச்சி கண்டவுடன். இயற்கையுமே அளித்திட்ட இங்கிதமான உலகமதில். இயற்கையுமே அளித்திட்ட இங்கிதமான உலகமதில். செயற்கையான தொழில்நுட்பம் சீரழிக்க வேண்டாமே. செயற்கையான தொழில்நுட்பம் சீரழிக்க வேண்டாமே. உயர்வான எண்ணத்தில் உழைத்திடுவோம் என்று நாமும். உயர்வான எண்ணத்தில் உழைத்திடுவோம் என்று நாமும். வயல்களையும் செப்பனிட்டு வளத்தையும் தேடிடுவோம். வயல்களையும் செப்பனிட்டு வளத்தையும் தேடிடுவோம். கூதல் காற்று வீசிடவே குளிர்ந்த முகில் நீர் சொரிய. கூதல் காற்று வீசிடவே குளிர்ந்த முகில் நீர் சொரிய. காதலாலே தவளைகளும் கச்சேரி முழக்கமிட. காதலாலே தவளைகளும் கச்சேரி முழக்கமிட. மோதலின்றி ஊர்வனவும் முனைப்புடனே ஊர்ந்து செல்லும். மோதலின்றி ஊர்வனவும் முனைப்புடனே ஊர்ந்து செல்லும். மாதமழை பெய்வதனால் மகிழ்வடைவான் தொழிலாளி. மாதமழை பெய்வதனால் மகிழ்வடைவான் தொழிலாளி. நாத்துத்தான் நட்டுவிட நல்ல பயிர் விளைந்ததுமே. நாத்துந்தான் நட்டுவிட நல்ல பயிர் விளைந்ததுவே. சோத்துக்கும் பஞ்சமில்லை சோர்வதுவும் கிட்டாது. சோத்துக்கும் பஞ்சமில்லை சோர்வதுவும் கிட்டாது. பூத்துந்தான் பயிர்களுமே பூரிப்பாய் விளைந்திடவே. பூத்துந்தான் பயிர்களுமே பூரிப்பாய் விளைந்திடவே. சேத்தினிலே கால் வைக்க செழித்திடுவான் உழைப்பாளி. சேத்தினிலே கால் வைக்க செழித்திடுவான் உழைப்பாளி. நன்றி, வணக்கம். நன்றி. ஆம், சேத்தினிலே கால் வைக்க செழிப்பான ஒரு பயிர் வச்சு உழைத்திடுவான் விவசாயி என்று அவர் இறுதி வரிய முடித்திருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அதாவது சேத்தில கால் வைக்கும் போதுதான் நாங்கள் சோற்றில கை வைக்க வேண்டிய நிலை வருகின்றது. உண்மையான ஒன்று. ஆமா, அந்த உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும் என்ற அந்த தலைப்பு வரைக்குள்ள நான் யோசிச்சேன். அந்த விவசாயிகள் சரி, உழைப்பாளிகள் அனைவரின் உள்நோக்கம் அவர்கள் உயர்வடைவது மட்டுமல்ல,
மற்றவர்களுக்கும் அவர்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு அறப்பணி அங்கு மறைமுகமாக காத்திருக்கின்றது. இந்த தொட்டதெல்லாம் துலங்கிடுமே அந்த நிதியை பார்க்கும்போது தோண்ட தோண்ட ஊற்றி நீர் வருவதுதான் அந்த விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நீராக இருக்கின்றது. அவர் சொன்னார், 8 திக்கும் போனாலும் பொதி சுமந்து நெல் கூத்தாடும் அழகை பார்க்கவே எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு விவசாயிக்கும் மக்களுக்கும். ஆகவே அந்த தொட்டு அனைத்தும் ஊறும் நிலங்களில் எல்லாம் கட்டுடல் வளர்த்து கஷ்டமாக பணிபுரிந்து உயர்கின்ற அந்த விவசாயி வெட்டி பேச்சில அவன் வீணாக நேரத்தை கழிக்கவில்லை. அவன் மட்டும் அவனுடைய உழைப்பு அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்ததை பார்க்கின்றோம். திட்டமுடன் கழனிகளை சீர்திருத்தி மேம்படுத்துகின்ற தன்மை மட்டில்லா மகிழ்வு பெறும் மக்களுக்கும் அல்லவா. ஆகவே இயற்கையை அழித்தல் இனிதன்று என்று அழகாக சொன்னார். இயற்கையை அழிக்க வேண்டாம், செயற்கையை கூட நீங்கள் இதற்குள் புகுத்தி ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆனால் உயர்வான எண்ணங்கள் உயரட்டும். அது வயல்கள் உழுது அதில் பண்படுத்தி வார பயிர்கள் வளர்வது போல் அவர் சொல்ல இன்னொன்று சொன்னார், கூதல் காற்றும் வீசிட காதல் உணர்வும் அங்கு வர மோதல் இல்லா ஒரு சமுதாயம் அங்கு உழைப்பே உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக தந்தாராம். சோத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு உழைப்பாளிகள் உயர வேண்டும். அது என்றும் அந்த நாட்டை வளம்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையும் என்ற ஒரு கருத்தில அவருடைய உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும் என்ற தன்னுடைய கவிதையை மிகச் சிறப்பாக தந்திருக்கிறார் இந்திரா ஞானசேகரம் அவர்கள். அவர்களுக்கு இனிதான சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. அடுத்து எங்கள் முனைவரை அழைக்கவா? ஓகே. அடுத்து முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் உழைப்போர் உலகம் என்ற தலைப்பினூடாக அவருடைய கவிதைகளை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் முனைவர் அவர்களே. வணக்கம். 45வது கவியரங்கினை மிகச் சிறப்பாக உலக தமிழர்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கின்ற உழைப்பாளர் தனமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஜெர்மனியின் TSSL அமைப்பிற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்புக்கினிய மதிப்பிற்குரிய தலைமை நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைக்குள் நுழைகிறேன். தனக்கான காட்டை தாமே உருவாக்கிடும், தனக்கான காட்டை தாமே உருவாக்கிடும் தகைமை மிக்க யானைகள் ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான். தகைமை மிக்க யானைகள் கூட ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான். தனக்கான கனிகளை தாமே விதைக்கும், தனக்கான கனிகளை தாமே விதைக்கும் திக்குகள் அறிந்திட்ட பறவைகள் ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான். தனக்கான கனிகளை தாமே விதைக்கும் திக்குகள் அறிந்திட்ட பறவைகள் ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான். மேட்டை காட்டை சீராயாக்கி மேதினியில் பயிர் செய்த உழவர்கள் உழைப்பாளிகள். மேட்டை காட்டை சீராயாக்கி மேதினியில் பயிர் செய்த உழவர்கள் ஒவ்வொருவரும் உழைப்பாளிகள். தமக்கான கூட்டை தாமே அமைத்து கொள்ளும் சிட்டுக்குருவிகள் ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான் உணர்வோம். தமக்கான கூட்டை தாமே உருவாக்கி கொள்ளும் சிட்டுக்குருவிகள் ஒவ்வொன்றும் உழைப்பாளிகள் தான் உணர்வோம். தமக்கான மொழியினை முதலில் படைத்த முதல் மனிதன் முதல் உழைப்பாளி. முதல் மனிதன் முதல் உழைப்பாளி. அவனுக்கு உடன் உழைத்த விலங்குகளும் ஞாயிறும் திங்களும் கூட உழைப்பாளிகளே. ஞாயிறும் திங்களும் கூட உழைப்பாளிகளே. முதல் எழுத்தை முதல் சொல்லை கோர்த்து, முதல் எழுத்தை முதல் சொல்லை கோர்த்து அகம் மகிழ கவிதை படைத்திட்ட கம்பனும் வள்ளுவனும் இளங்கோவும் பாரதியும் பிறரும் கூட மனிதத்தை காத்திட்ட மாண்புமிகு உழைப்பாளிகளே. மனிதத்தை காத்திட்ட மாண்புமிகு படைப்பாளிகளே. நாள்தோறும் இணைய வழி உழைக்கின்ற நம் தலைமை, நாள்தோறும் இணைய வழி உழைக்கின்ற நம் தலைமை நகுலா சிவநாதன் நாடறிந்த உழைப்பாளி. நகுலா சிவநாதன் நாடறிந்த உழைப்பாளி. நேசமுடன் அவருடனே இணைகின்ற நாமும் கூட தமிழ் வளர்க்கும் தகைமைசால் உழைப்பாளிகளே. ஆதலால் உழைப்போர் உலகம் உயரட்டும் என்போம், நாமும் அதிலே உயர்ந்து மகிழ்வோம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சகோதரி. நன்றி நன்றி. எப்போதும்
உழைப்பாளிகள் என்றவுடன் விவசாயிகளைத்தான் எல்லோரும் முன்னுக்கு கொண்டு வருவார்கள். ஆம், கவிஞர் மிக அழகாக தமக்கான ஒரு காட்டை தேர்வு செய்து அதில் ராஜாவாக நடக்கின்ற சிங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்கு இவரும் ஒரு ராஜா மாதிரி தனி, அதாவது மக்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு யானையை அழகாக சொன்னீர்கள். பாரம் தூக்கி மனிதருக்கு உதவி செய்யக்கூடியதும் யானைதான். அந்த விலங்குகள் கூட எமக்கு உதவி செய்கின்றன இன்னொரு பக்கத்துல. ஆகவே அவர்களும் ஒரு உழைப்பாளிகள் தான். எங்கட தாய் நிலத்துல சிங்கள ஏரியாவில போனோம்டா யானைகள் மரம் தூக்கி கொண்டே கொடுக்கிற நிலையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது பாவம் அதிண்ட தும்பிக்கை உடையாதா என்று நினைத்த காலத்தையும் நினைத்து பார்க்கிறோம். ஆகவே அந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டால் அவர்களும் உழைப்பாளிதான். தமக்கான கூடை கட்டுற பறவைகள் சரி, தமக்காக உணவை சேகரிக்கிற எறும்புகள் சரி, தமக்காக உணவை சேகரிக்கின்ற சிட்டு குருவிகளும் சரி, எல்லாம் உண்மையிலேயே ஒரு சிறந்த உழைப்பாளிகள் என்ற ஒரு புதிய பார்வையை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். அதாவது மனிதன் மட்டும் உழைப்பாளி அல்ல, ஏனைய விலங்குகள் பறவைகளும் உழைப்பாளிகள் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கு, அந்த பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது. முனைவரே, உண்மையிலேயே சிறப்பான பாராட்டுகள். அதே நேரம் மொழியை முதலில் படித்த மனிதனும் அந்த மொழியை உருவாக்கிய மனிதனும் அவனும் ஒரு உழைப்பாளிதான். ஏதோ ஒரு வித்தியாசமா ஒரு கண்டுபிடிப்புக்குள் அவன் இதை கொண்டு வந்திருக்கிறான் என்றது உண்மையான ஒன்றுதான். அதே நேரம் ஞாயிறு திங்கள் உழைப்பாளிகள். ஆதலால் தான் முனைப்போடு எழு என்று நான் ஒரு நூல் எழுதினான். அந்த முனைப்போடு எழு என்ற கவிதை நூலின் தலைப்பது. ஆனால் நான் பார்த்தேன், முனைப்பாக கால விடியலை கொண்டு வருவது அந்த ஆதவன் தான், அந்த சூரியன் தான். ஆகவே எப்போதும் எழு எழு என்று எங்களை எழ வைக்கக்கூடிய அந்த தன்மை அந்த சிறந்த உழைப்பாளிகளிடம் இருக்கிறது. ஆகவே அந்த கதிரவனும் சரி, இரவில் வருகின்ற தன்னிலவும் சரி, ரெண்டுமே உழைப்பாளிகள் என்பதை அழகாக நீங்க சொல்லி இருக்கின்றீர்கள். அதை விட எங்கட தமிழுக்கு உழைத்த உழைப்பாளிகள், அதைத்தான் சொன்னேன். பேனா முனை கூட ஒரு உழைப்பாளியாகத்தான் இருக்கின்றான். ஏண்டா எல்லாருக்கும் எழுதுகோல் ஏற்றமுடையதாக வராது. ஏற்றமும் உயர்வும் தரக்கூடிய நேர்மையான உழைப்பாளி இந்த பேனாமுனை. அவை பேனாமுனையால் எதுவும் செய்யலாம். சிறந்த ஒரு ஆயுதம். ஆகவே நாங்கள் நேரான வழிகளில், நேர்மையான வழிகளில் இந்த பேனாக்களை பயன்படுத்துற கூட நல்லது. அது கூட ஒரு உழைப்பாளியே என்று அவர்களை கம்பன், வள்ளுவன், இளங்கோ அந்த பெரியவர்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஒரு கவிதை வித்தியாசமான ஒரு பார்வை. இப்ப நான் சுருக்கமாக சொல்லென்றால், முனைவர் அவர்கள் முனைப்பாய் ஒரு கவிதை எடுத்த, திறமாய் அதை கோர்த்த, தித்திப்பாய் எமக்கு இருந்தது, வாழ்த்துக்கள் முனைவரே என்றால் ஓகே, முடிஞ்சிடும். ஆனால் அந்த கவிதை ஒரு கவிஞன் எழுதிக்க அவன் என்ன உணர்வோடு எழுதினான் என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஒரு அவா. அதனால்தான் உங்களோட கவிதைகளில் கேட்ட வரிகள், கிடைத்த வரிகளை நான் மீண்டும் அதை முனைப்பாக்கி உங்களுக்கு தருவது ஒரு பின்னூட்டம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ற ஒரு நிலையில். ஆகவே முனைவர் அவர்களே, முத்தான உங்களோட கவிதைக்கு சத்தான எங்கள் வாழ்த்துக்களை தருகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். முனைவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து தெய்வாந்தி அவர்களிடம் வருகின்றோம். நோர்வே நாட்டுக்கு வாருங்கள் தெய்வாந்தி. இவர் எங்கள் இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக இணைந்துள்ள ஒரு கவிஞர். அதே நேரம் அவர் ஒரு ஆசிரியர், ஒரு திறமையானவர் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அவரை நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். வாருங்கள் தெய்வாந்தி. அனிதா என்ற பெயரோட வருகிறேன். நகுலா சகோதரி, ஜெர்மனியில இருந்தும் நீங்க தமிழுக்கு இவ்வளவு பணியாற்றுவது மிகவும் போற்றத்தக்க விடயம். பார்க்க எனக்கும் சுறுசுறுப்பு வருகிறது தானாகவே. மற்றும் குழுமி இருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகின்றேன். அதே நேரம் இந்த மே தினத்தை நாங்கள் அழகாக இந்த ஒரு கவியரங்கத்தில் சந்தித்து கூடிய ஒரு கவிதையை வாசிப்பதை நான் பெருமை கொள்கின்றேன். அடுத்து நான் நிறைய கதைக்கு விரும்பல, என்னுடைய கவிதையை உங்களுக்காக தருகின்றேன். உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும், உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும், உன்னத வாழ்வும் மலரட்டும் நன்றே, உன்னத வாழ்வும் மலரட்டும் நன்றே. சிந்தையை செதுக்கும் கல்வி கற்றே, சிந்தையை செதுக்கும் கல்வி கற்றே, செதுக்கிடு நாளைய தலைவர்கள் உலகை, செதுக்கிடு நாளைய தலைவர்கள் உலகை. ஏழ்மை தவிர்க்கும் எளிய கைத்தொழிலும்,
ஏழ்மை தவிர்க்கும் எளிய கைத்தொழிலும் நற்றொழில் என்றே ஏற்றே நடப்பாய், நற்றொழில் என்றே ஏற்றே நடப்பாய். உழவின் மகிமை உண்ணும் உணவிலே, உழவின் மகிமை உண்ணும் உணவிலே, வெல்லும் அவன் வாழ்வும் சிந்தும் வியர்வையிலே, வெல்லும் அவன் வாழ்வும் சிந்தும் வியர்வையிலே. ஈட்டும் செல்வம் ஈந்திடு ஏழைக்கும், ஈட்டும் செல்வம் ஈந்திடு ஏழைக்கும், ஏதிலி என்றோர் இனமும் அளித்திடு, ஏதிலி என்றோர் இனமும் அளித்திடு. தர்மம் காக்க கருணையும் பிறக்கும், தர்மம் காக்க கருணையும் பிறக்கும், அதர்மம் அகன்று உலகும் சிறக்கம், அதர்மம் அகன்று உலகும் சிறக்கம். சோம்பல் நீக்கி சூரியனாய் ஒளி வீசு, சோம்பல் நீக்கி சூரியனாய் ஒளி வீசு, சுட்டமும் தலைக்க துணையாய் தோள்கொடு, சுட்டமும் தலைக்க துணையாய் தோள்கொடு. தோல்விகள் தழுவிடா இது காலமும் எழிலாய், தோல்விகள் தழுவிடா இது காலமும் எழிலாய், தாழ்விலா வாழ்வும் தரணியில் பெறுவாய், தாழ்விலா வாழ்வும் தரணியில் பெறுவாய். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அது ஒரு மெல்லிய ஓசையுடைய பாட்டு போல உங்களோட கவிதை இருந்தது. உழைப்போர் உலகம் உயரட்டும் என்று அழகாக அந்த விரித்த கவிதை வரியை உன்னத வாழ்வும் உயரட்டும் எப்போதும் சொல்லுவோம். அதாவது உழைப்போர் உயர்ந்தாலும் உன்னத வாழ்வு எங்களுக்கு உயர வேணும் என்று, அதாவது ஒரு மனிதன் வாழ்வு சிறக்க வேணும் என்று அவன் உன்னத வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு சால்வான வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அதாவது மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டும், அது உன்னத வாழ்க்கை என்று அழகாக எடுத்திருக்கிறீர்கள். சிந்தை உலகை செதுக்க வேண்டுமாம். ஒரு கவிஞன், ஒரு சிற்பி, அவன் அந்த உலகத்தை செதுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது சிந்தை உலகத்தை, அதாவது புதுவிதமான ஒரு எண்ணப்பாடுகளை உருவாக்கி புதிய சிந்தனையை புகுத்துவதுதான் காலத்தின் தேவையாக இருக்கின்றது. இங்கு ஏழ்மை தவிர்க்க வேண்டுமாம். அங்க ஏழ்மை தவிர்க்க வேண்டும் என்றால் முயற்சியோடு மனிதன் உழைப்பாளி ஆகட்டும். ஆகவே அப்படி உழைப்பாளி ஆகினால் ஏழ்மை தவிர்க்கப்பட வேண்டும். கைத்தொழிலை விரும்பி கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே அரசாங்க உத்தியோகம் ஒரு நேரம் நிப்பாட்டப்படும் அல்லது கிடைக்காமல் போகலாம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், காலம் முழுதும் உனக்கு பயனாகும் என்று சொல்வார்கள். காரணம், தன் முனைப்போட ஆற்றக்கூடிய அந்த தொழில்கள், நெசவு தொழில் சரி, பெட்டி கடகங்கள் பின்னுறது சரி, தையல் சரி, இவையெல்லாம் ஒரு பெண்ணானவள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில உயரக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. பெண் இல்லை, ஆணும் கற்றுக்கொள்ள வேணும் என்பது காலத்தின் ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. ஆமா, ஈட்டும் செல்வம் எல்லாம் உயர வேணும். ஆனால் எதிரிகளின் கைகளிலே ஒன்றும் செல்லாமல் அல்லது எதிரிகளின் பிடிகளில் இருந்து நாங்கள் விலகி செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அடுத்தது, தர்மம் காத்து நாங்கள் செய்கிற சேவையெல்லாம் அது தர்மம் எங்களுக்கு தரக்கூடிய வழியை தான் கொண்டு வரும். ஆனா அதர்மமாக நீ என்ன செய்தாலும் அது ஒரு ஆணவத்தை உருவாக்கிவிடும். அதே நேரம் அதர்மம் நிலைக்காத ஒன்று. ஒரு பூமியிலேயோ எந்த இடத்திலேயோ அதர்மம் செய்வது நிலைக்காது. ஆகவே சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பாய் சூரியன் போல் எழ வேணும் என்பதுதான் இன்று எங்களுடைய இந்த உழைப்பாளி தினத்திலும் சொல்ல வேண்டிய ஒன்று. ஆதலால் அவர் சொன்னார் இறுதி வரை, தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும், அங்கே தாழ்வில்லாத ஒரு நிலை எங்களுக்கு உருவாக வேண்டும். தோல்வி வந்தாலும் வரும் கட்டாயமாக. எந்த இடத்துல தோல்வி வருகிறதோ அப்போதுதான் எங்களை செதுக்கிக் கொள்ள எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே தோல்விகள் தந்த படிமுறைகளையும் நாங்கள் மறந்து விட முடியாது. ஆனா தோல்விதான் வாழ்க்கை என்று நினைத்தும் கொள்ளக்கூடாது. அந்த தோல்வியிலிருந்து எழ வேண்டும் என்பதைத்தான் அந்த தோல்வி எங்களுக்கு காட்டி நிற்கிறதே ஒழிய, மீண்டும் வெற்றி உனக்கு கிடைக்கும், ஆனால் முயற்சி செய்தால் மட்டும். ஆகவேதான் தாழ்வில்லாத முயற்சிகள் தளராது உயர்ச்சிகளாக்கப்படும், முனைந்தால் முனைப்பு பெறும். ஆகவே உழைப்பாளர் உலகம் உயரட்டும், உழைப்போம் என்றும் உறுதியுடன் என்று அவருடைய கவிதை மூலம் சொல்ல வேண்டும் போல இருந்தது. மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். வெல்லும் வரை உலகம் வேரோடு எங்கள் வாழ்க்கையும் ஓட வேண்டும் என்றால் செல்லும் இடமெல்லாம் முயற்சியோட நீ எழு என்று சொல்வார்கள். அப்படி நாங்களும் எழ வேண்டும் என்பதை காட்டின கவிதை சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் தெய்வாந்தி. ஒரு வித்தியாசமான முறையில வாசித்தீர்கள். எங்களுக்கு புதுமையாக இருந்தது. அடுத்தவரை அழைத்துக் கொள்ளுவோம். பிந்தி வந்தவர்களா இன்றைக்கு வெளிச்சமாக வீடாக சிலர் இருக்கிறார்கள். சரி, அதை வச்சுக்கொண்டு அடுத்து வனிதாவை அழைப்போம். பிந்தி வந்தவர்கள் பிந்தித்தான் செல்ல வேணும்.
வேறு யார் இருக்கிறோம்? வனிதா அவர்களை அன்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இன்னும் இருவர் தான் இருக்கிறீர்கள். எல்லாரும் இருங்கோ, இறுதி வரை நாங்கள் உறுதியாக எல்லோரும் விட வருவோம். இன்னும் இருவர் தான் இருக்கிறார்கள். வனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உதவி பேராசிரியர் ஓம்கலை கல்லூரியிலிருந்து இதோ இந்தியாவிலிருந்து வருகிறார் வனிதா அவர்கள். வணக்கம் அனைவருக்கும். TSSLM அமைப்பிற்கு வணக்கம். மற்றும் இனிய மாலை பொழுதினிலே அழகான கவிதையை அரங்கேற்றி கொண்டிருக்கும் தலைமை நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும், அனைத்து பேச்சாளர்களுக்கும், அதாவது கவிதையினை ஊற வைத்து அதிலேயே திளைத்து கொண்டிருக்கும் அமுதை கவிதையாக அரங்கேற்று கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றும். கால நேரம் பார்க்காமல் கண் துஞ்சாமல் உலகினையே காக்கும் இரும்பு தூண்களே, கால நேரம் பார்க்காமல் கண் துஞ்சாமல் உலகினை காக்கும் இரும்பு தூண்களே, உலகை இயந்திரமாக்கி இவ்வுலகையே இயக்கும் ஊர் மெச்சும் தோழர்களே தோழிகளே, உடலை இயந்திரமாக்கி இவ்வுலகையே இயக்கும் ஊர் மெச்சும் தோழர்களே தோழிகளே, அன்றென்று வரும் விடியல் அனைத்தையும் உழைப்பினால் கைகளில் ஏந்தி நாட்டையே உயர்த்தி பிடிக்கும் ஊன்றுகோள்களே, அன்றென்று வரும் விடியல் அனைத்தையும் உழைப்பினால் கைகளால் ஏந்தி நாட்டையே உயர்த்தி பிடிக்கும் ஊன்றுகோள்களே, உழைப்பாளர் தேசம் இது, உதிரம் சிந்தும் தேசம் இது என்று நித்தம் நித்தம் கதை பேசும் சாமானியர்களே, உழைப்பாளர் தேசம் இது, உதிரம் சிந்தும் தேசம் இது என்று நித்தம் நித்தம் கதை பேசும் சாமானியர்களே, கல் உடைப்போரிலும் நீங்கள், கணினியிலும் நீங்கள், காக்கும் தொழிலும் நீங்கள், கட்டுமான தொழிலிலும் நீங்கள், சுத்தம் செய்வோரிலும் நீங்கள், கைப்பிடி சோற்றிலும் நீங்கள், எங்கும் நீங்கள், எதிலும் நீங்கள், நீக்கமர நிறைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாராட்ட போதுமா ஒரு நாள்? கல்வுடைப்போரிலும் நீங்கள், கணினியிலும் நீங்கள், காக்கும் தொழிலிலும் நீங்கள், கட்டுமான தொழிலிலும் நீங்கள் தான், சுத்தம் செய்வோரிலும் நீங்கள், கைப்பிடி சோற்றிலும் நீங்கள், எங்கும் நீங்கள், எதிலும் நீங்கள், நீக்கமர நிறைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பாராட்ட ஓர் நாள் போதுமா? நாட்டுக்கு நன்மையெனில் ஓடிக்கொண்டே இருப்போம் சோர்ந்து போகாமல், நாட்டுக்கு நன்மையெனில் ஓடிக்கொண்டே இருப்போம் சோர்ந்து போகாமல், நீர் அனைவரும் தான் நாட்டின் முன்னோடிகள், ஆம் நீர் அனைவருமே நாட்டின் முன்னோடிகள் தான். நன்றியுடன் வணங்குகின்றோம் மே தினம் ஒன்று மட்டுமல்ல, என்றைக்கும் என்றென்றைக்கும். நன்றியுடன் வணங்குகின்றோம் மே தினம் ஒன்று மட்டுமல்ல, என்றைக்கும் என்றென்றைக்கும். உழைப்பாளர் அனைவரையும் உழைப்போர் உலகம் உயரட்டும் என்றென்றும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன உழைப்பாளர் உலகத்துல ஒரு நாள் மட்டும் போதுமா? என்றென்றும் உழைப்பாளிகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயம் அருமையான ஒரு கேள்வி. உண்மையிலேயே இந்த உழைப்பாளர் தினம் சிகாகோவில உருவாக்கப்பட்டது. புளோரிடாவில தான் அந்த பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. அன்று அவர்கள் 20 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வரைக்க அவர்கள் சோர்ந்திருக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. ஏன் இப்படி ஒரு உழைப்பு, கடின உழைப்பே எங்களோட வாழ்க்கைக்கு தேவையாண்டு அன்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து போராட்டம் செய்து அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டே வைத்து நாங்கள் இனி உழைக்க மாட்டோம் என்று அவர்கள் முன்னால் அந்த போராட்டத்தை நடத்தியோடு உலகமே திகைத்தது. அந்த புளோரிடாவில நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுடைய உரிமை கிடைத்தது. ஒரு நாள் மே தினத்துக்கான விடுமுறை அல்ல, 2 நாள் ஒரு வாரத்தின் விடுமுறை என்பதும் அறிவிக்கப்பட்டது. அந்த நிலையில பார்க்கும்போது ஒரு உழைப்பாளி உண்மையிலேயே அளவாக உழைக்க வேண்டும், அது வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்றார்கள். ஓடி ஓடி உழைத்து இறுதியிலே ஓயாமல் உழைக்க வேணும் தான். ஆனால் இறுதியில் நோயாளியாக்கப்பட்டவர்கள் தான் இங்கு அதிகமானவர்கள் புலம்பெயர்ந்த சூழலில். உண்மையிலேயே நம்ப மாட்டீர்கள், 3 வேலை செய்து உழைத்து சகோதரியை காப்பாற்றி அக்காவை காப்பாற்றி இறுதியிலேயே 60 வயதும் ஆகவில்லை, 53 வயசிலேயே அந்த உழைப்பாளி இறந்து விட்ட செய்தியை கேட்கும்போது எனக்கு நெஞ்சம் கலங்கியது. அவர் சொன்னார், எனக்கு திருமணம் ஆகவில்லை, ஆனால் இப்பொழுது 38 வயசு, என்னோட அக்காவும் தங்கச்சியும் திருமணம் ஆக வேண்டும், அதற்காக உழைக்கிறேன் என்று ஓடி ஓடி உழைத்தார். இறுதியிலே அவர் ஒரு படியில் விழுந்து மண்டை அடிபட்டு இறந்து போன சம்பவம் இருக்கிறது. இன்னொருவரை பார்த்தீங்கன்னா அவர் நோயே வந்து
டயபெட்டிஸ் தொடக்கம் எல்லா நோய்களும் வந்து அவர் மாண்ட சம்பவம் இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது உழைப்பு தேவை, உழைப்பாளிகள் அளவாக வளமாக உழைக்க வேண்டும் என்பதை இந்த கால நேரமும் எங்களுக்கு காட்டி வைக்கிறது. அவர் அழகாக சொன்னார், கால நேரம் பார்க்காமல் ஒரு இயந்திரமயமாக உழைக்கின்ற உழைப்பாளிகளைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். அது எப்படி என்றால் உடலை இயந்திரமாக்கி ஒரு விடியலை எமக்காக ஏற்படுத்தி, அதாவது ஒவ்வொரு விடியலும் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளை உருவாக்குகிறது என்று. அந்த நிலையில் நாங்கள் பார்க்க போனா அந்த விவசாயிகள் வந்து உண்மையிலேயே உழைக்கிற அத்தனை பேரும் உதிரம் சிந்தித்தான் உழைக்கிறார்கள். அந்த உதிரம் சிந்தி உழைக்கின்றவர்கள் சாமானியர்கள் அல்ல, அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். கல்லுடைப்பவர்கள் தொடக்கம் கணனி வரை, இயந்திரங்களோட போரிடுபவர்கள் வரை, ஏன் இப்பொழுது நாங்கள் நேரடியாக சொல்லலாம், இந்த கணனியில இருந்து வேலை செய்கிறவர்களும் கடுமையான உழைப்பாளிகள் தான். மூளையால நிறைய செய்ய வேணும். அவர்களுடைய கழுத்து நோவுதான், முதுகு நோவுதான் அவர்கள் சொல்லும் பொழுது பார்க்க அங்க கூட அந்த கடுமையான உழைப்பை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது உண்மை. 8 மணி நேரம் முடிஞ்சு வீட்டை வந்து வீட்டிலும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய, ஆன்லைன்ல வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகளும் இருக்கிறார்கள். நீக்கமர நினைப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த நீக்கமர நினைப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவர்களுக்கு வேண்டி இருக்கக்கூடாது. நாட்டுக்கு சோறாமல் உழைப்பவர்களே உழைப்பாளிகள் என்பதை அழகாக புரிய வைத்த வனிதாவின் கவிதை மிகச் சிறப்பாக இருந்தது. நல்ல ஒரு வித்தியாசமான சிந்தனை வடிவத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எப்படி நாங்கள் பார்த்தோம்னா, நீக்கமர நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று தனிய விவசாயிகள் இல்ல, அவர் எத்தனை தொழிலாளிகளும் இரும்பு மயமானவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு இயந்திர உழைப்பாளிகளை காட்டியது அந்த படம். இப்பொழுதும் காட்டிக்கொண்டு இருக்கிறது. அப்படியான ஒரு உழைப்பாளிகள் தான் உதிர சிந்தி உழைப்பவர்கள். அவை உழைப்பாளி, நாங்க எல்லோருமே உழைப்பாளிகள். அவர்கள் சோர்ந்து போக விடாமல் அளவாக வளமாக அடுத்த சந்ததியையும் பார்த்து உழைப்பீர்களானால் அதுதான் மாபெரும் உழைப்பாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், நாட்டுக்கு நல்லதை செய்வோம், நன்றே செய்வோம், இன்றே செய்வோம், ஆதலால் தான் உழைப்போர் உலகம் உயரட்டும் என்று அவருடைய கவிதையினூடாக கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு வனிதா, ஒரு வித்தியாசமான கவிதை, வித்தியாசமான பார்வை. நன்றி 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 நன்றி. சரி, அடுத்த கவிதையை எடுத்து வருபவர் சிவசெல்வ மாரிமுத்து. அவரை அழைப்போமா? அவரும் ராஜேந்திரன் தான் இருக்கிறார். வாருங்கள் சிவசெல்வ மாரிமுத்தா. முண்டைக்கு நல்ல புதிய விடியல். என்ன வனிதா? புதிய விடியல், புதிய விடியல், புதிய முகம், புதுமை தெரிகிறது. அதெல்லாம் ஒரு மறுமலர்ச்சி தெரிகிறது. அதே போல் வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். நல்லது நல்லது. சிவசெல்வ மாரிமுத்து வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். உங்க எல்லாருடைய வேண்டுதல்களும் உத்வேகமும் அந்த அன்பான வார்த்தைகளும் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு, ஆங்கிலத்துல சொல்ல போனோம்னா ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இத்தனை உறவுகள் கடல் தாண்டி எல்லை கடந்து இருந்தாலும் எனக்குன்னு பேச நமக்காக வேண்டிக்க உறவுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புது தெம்ப கொடுத்திருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லணும். நன்றி அக்கா, நன்றி. இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நிச்சயம் இப்பதான் உண்மையான தம்பி என்று தெரிகிறது. நிச்சயமா ஒரு நாள் சந்திக்கிறேன். நல்லதொரு நிகழ்வுல நல்லதொரு கவிதை. அக்கா, கவிதைங்கிற பேர்ல எழுதியிருக்கேன். இப்பதான் எழுதுன நேரம் கிடைக்கல. பரவாயில்ல, 8 வரி கவிதை என்றாலும் எண்ணற்ற கருத்துக்கள் தாங்கி வந்தால் அதுவே சிறப்பு தானே. நன்றிங்கக்கா, நன்றிங்கக்கா. பொதிகையிலே பிறந்தவளாம் பொய்க்காத திருமகளாம் பரமனவன் பெற்றெடுத்து பாரினிலே உழவ விட இயல் இசை நாடகம் என்றே முத்தமிழாய் விளைந்திருக்கும் பைந்தமிழே உந்தன் இளைய மகன் கவிபாட வந்தேன், என் நாவினிலே நடம்புரிவாய். அன்னை தமிழுக்கு என்னுடைய முதன்கண் வணக்கம். உயர்ந்திட்ட கோபுரத்தில் நிறைந்திட்ட கலசம் போல விண்ணில் தெரிகின்ற விண்மீன்கள் போல் அல்லாது கதிரவன் போல் பூமியை காத்து என்றைக்கும் நடுவினிலே அழகாய் அமர்ந்திருக்கும், என்றைக்கும் நடுவினிலே அல்லியிலே அல்லாது தாமரையிலே அமர்ந்திருக்கும் அலைமகள் போல ஜெர்மனிய தேசத்து கலைமகளாம், இலங்கை தேசத்து திருமகளாம். இன்று உலகிலே சொல்வார்கள் இவர் போல் தமிழ் பணி செய்வது யாரும் இல்லை என்று. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைமையே உங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள்.
நீர் நிறைந்த குளம் தனிலே விளைந்திருக்கும் அல்லிகள் போல, இரவு வானத்தில் இமைத்து சிரிக்கும் விண்மீன்கள் போல, தோட்டம் தனிலே நிறைந்திருக்கும் சோலை குயில்கள் போல இங்கே கூடியிருக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பிய வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பு. இந்த தலைப்பிலே உழைப்பாளர் தின கவிதையாக அடியேன் வார்த்த சில சிற்பங்கள். உழைப்பால் உயரலாம் உலகினில் உணர்வோம், உழைப்பால் உயரலாம் உலகினில் உணர்வோம், தலைப்பால் தாமே கவிதைகள் யாக்கலாம், கலைப்பால் கொள்ளும் உறக்கமே இன்பம், மலைப்பால் மணப்பால் குடிப்பது சுவையாதே, எறும்பும் கூடவே ஓடியே உணவை சேர்க்கிறது, கரும்பும் கூட தன்வேரால் உறிஞ்சியே இனிப்பை சேர்க்கிறது, இரும்பினையும் உருக்கி அடித்திட்டால் உரு பெறும், குறும்பினையும் கூட உழைப்பினால் நகர்த்தலாம் நன்றாக, உடலாலும் உழைக்க வேண்டும், இன்றைய தொழில்நுட்பங்களும் நம்மோடு இணைந்திட வேண்டும், உலகத்தினில் உயர்ந்தவர் எல்லோரும் தமது உழைப்பை மூலதனமாய் கொண்டோர்கள் மட்டுமே, மூலதனம் என்பது உழைப்பு, நமது உழைப்பு என்று ஆகிவிட்டால் வெற்றி என்பது நம் பக்கமே, உயர்வென்னும் வெற்றிக்கனியை விளைவித்திட வியர்வை என்னும் நீர் பாய்ச்சி உழைப்பென்னும் உரமிட்டாலே போதும், இருந்த இடத்திலே எதுவும் கிடைக்காது, வருந்தி கிடந்தால் எதுவும் தாமே வாராது, கண்ணீர் சிந்தி மூலையில் முடங்கி கிடக்காது, வியர்வை வழிந்தோட உழைத்து பார்த்தால் உன் கையில் கிடைத்திருக்கும் உயர்வென்னும் வைரங்கள், தேங்காயை உருவாக்க தென்னை வேர் முதல் இலை வரை உழைக்கிறது, மாங்காய் உள்ளிருந்தும் மாவண்டு உழைக்கிறது, பாங்காய் நாமும் பண்போடு உழைத்திட்டால் தீங்காய் நமக்கு எதுவும் நேராது, நாமும் தீப்பந்தம் என்றில்லாமல் தீஞ்சுடர் சூரியனாய் மிளிரலாம், மிளிர்வோம் நமது உழைப்பை காட்டி. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி அக்கா. நன்றி. நன்றி நன்றியா. மிக அழகாக நல்ல நல்ல வரிகளும் நல்ல, அதாவது தேங்காயை உபமானப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு அதை ஒப்பிட்டு பார்த்தோம்டா, தேங்காயையும் பிள்ளையையும் வளர்க்கிறார்கள். எப்படி என்றா, ஒரு பிள்ளை பிறந்தால் ஒரு தென்னம்பிள்ளையை நாட்டுவார்கள் எங்கட ஊரில அந்த வழக்கம். ஏனென்றால் அந்த அதுவும் உயரணும், இந்த பிள்ளையும் உயர வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணப்பாடு. அதனாலதான் தென்னம் பிள்ளை, அதாவது தேங்காய் இந்த இது வேறு ஒன்றும் வடலி என்றோ வேற ஒன்றும் சொல்லாமல் தென்னம் பிள்ளை எண்ணுவோம், அதாவது ஒரு குழந்தைய வளர்க்கிற போல. நீங்களும் தேங்காய் உருவாக எத்தனை விதமான வளர்ச்சியை பார்த்தோம்னா, அடியில் இருந்து அந்த மரம் வளர்ந்து கொண்டு மேலே தலையாலே நீரை தருகின்ற ஒரு மரமாக இருக்கின்றது. அதுபோல மாங்காய்க்குள் இருக்கிற வண்டு உள்ளுக்குள்ள இருக்கும், ஆனால் பழத்தை சாப்பிடும் போதுதான் அந்த வண்டை கண்டுபிடிப்போம். இதுவும் ஒரு யதார்த்தம் தான். அதே நேரம் பாங்காய் உழைப்போம், இந்த பார்விலே நாம் உயர்வு பெற என்று சொல்லுவோம். பாங்காய் உழைக்கின்றோம், இந்த பார்வில உயர்வு பெற. ஆமா, அழகாக சொன்னீர்கள். அந்த நீர் நிறைந்த குளத்திலே மலர்கின்ற அல்லி போல, ஒரு அல்லி தாமரை போன்றவை நீர் நிறைந்த குளங்களிலே அழகாக மலரும். அதுபோல உழைப்பால உயர்ந்தவர்கள் உழைப்பாளிகள் தான். ஆகவே உலகில உயர்வு என்று வந்தால் அது உழைப்பாளிகளின் கையில் தான் இருக்கின்றது. அடுத்தது எறும்புகள். எறும்புகளை நாங்க பார்த்தோம்னா அவை சுறுசுறுப்புள்ள ஒரு மிருகமாகவோ அல்லது ஒரு பிராணியாகவோ அவற்றை நாங்க பார்க்கும்போது எறும்பு ஒரு பிராணி என்று சொல்லுவோம். அந்த வாயில்லா பூச்சிகள் கூட வண்ணமான அவர்களுடைய ஒரு இயங்குகையை பார்க்கும்போது எவ்வளவு உழைப்பாளிகள் என்று எண்ண தோன்றுகிறது. அவர்கள் போய் அந்த ஒரு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வருவார்கள். ஒரு ஆள் பாரம் என்ற உடனே 4 பேர் 5 பேர் சேர்ந்து அதை இழுத்து கொண்டு வர. ஒரு தேங்காய் பூவை போட்டு பாருங்கள், பலமான தேங்காய் பூவாக இருந்தால் அவர்கள் ஒரு ஆள் எடுத்து பார்ப்பர், இழுபட முடியாது. 4 5 எறும்புகள் சேர்ந்து இழுத்து கொண்டு போவினோம். அப்ப நாங்க பார்க்க எவ்வளவு கடுமையான உழைப்பாளிகள் என்றது தெரிகிறது. அதுபோல நீங்க கரும்பை சொன்னீர்கள். அடிக்கரும்பு எப்போதும் இனிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த கரும்பில கூட அந்த இனிப்பான செயற்பாடு அந்த கால் உரிய மூடாக கொண்டு செல்ற நீரின் தொழிற்பாட்டிலே அங்கு தங்கி இருப்பதையும் பார்க்கின்றோம். அதனால இன்றைய உலகத்துல தொழில்நுட்பம் உயரட்டும், தொல்லைகள் எல்லாம் நீங்கட்டும், மனிதருக்கு இனி வேலை வாய்ப்பும் குறைய போகிறது இந்த தொழில்நுட்பத்தால.
2030ஆம் ஆண்டு ஜெர்மனியில இங்கு இப்பொழுது முதியோர் இல்லங்களை பராமரிக்கிறவர்கள் வீதம் குறைந்து விட்டது. அவர்களுக்கு சேவை செய்கிறார்கள். காரணம், மக்கள் அகாடமியை நோக்கின ஒரு கற்றலுக்கு செல்கிறார்கள். தொழிற்துறைகளை நோக்கிய கற்றலுக்கு இப்ப செல்வது குறைந்து விட்டது. இதனால் ஏஐயை உருவாக்கி ரோபோட் மூலம் அந்த மனிதர்களுக்கான புலிகவை, அதாவது அவர்களுக்கான அந்த சேவையை செய்ய வேண்டிய தேவை இன்று வந்து விட்டது. ஆகவே இப்பொழுது ரோபோட் மெல்ல மெல்லமா செய்கிறார்கள். ஆகவே இங்கு இப்பொழுது நிறைய பேர், நான் நேற்றும் கண்டேன், இந்தியர்கள் நிறைய பேர் நர்ஸாகவும் இந்த புலிகடீன்ஸ், அதாவது முதியோர்கள் அவர்களுக்கு காப்பு அரண்களாக இருக்கின்ற பணிகள் நிறைய செய்வதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நேற்றும் நான் என்னுடைய ரோட்டில் பலரை சந்திச்சேன். இளம் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், படித்தவர்கள். அங்கேயும் தொழில்நுட்பத்தை தான் இப்ப பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தொழில்நுட்பம் உயரட்டும், அதன் ஊடாக உழைப்பாளிகள் உயர வேணும் என்றதை சொன்னீர்கள். அடுத்தது மூலதனம். ஒரு மனிதன் வாழ்க்கையில மூலதனம் தான் அவனுடைய உழைப்பு தான் ஒரு மூலதனம் ஆகிறது. ஆகவே வியர்வை சிந்தி வழிந்தோட உழைக்கிற உழைப்பு தான் உண்மையான உழைப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வியர்வை சிந்தாமல் மேசையில் இருந்து உழைக்கின்ற உழைப்பாளிகள் வேகமும் அவர்களுடைய சிந்தையும் தான் இன்று அதிகரித்துக் கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். இதனால் எதிர்வரும் காலங்கள் 2030 விவசாயிகள் 2030ஆம் ஆண்டுக்கு பிறகு விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறைவடைய போவதாக ஒரு தகவல்கள் அறிந்திருந்தோம். அதனால நாங்கள் யந்திரங்களை பயன்படுத்தியாவது விவசாயத்தை ஊக்குவிப்போம். ஏன்னா இங்க எங்கட நாடுகள்ல எல்லாவற்றையும் விதைக்கிறதும் மெஷின், தண்ணி வாய்ச்சறதும் மெஷின், எல்லாமே மெஷின் தான். ஆகவே அப்படி வந்தாலும் விவசாயம் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வரும். ஆகவே மூலதனம் எங்கட உழைப்பத்தான், உழைப்பே உழைப்பாளிக்கு மூலதனம் என்பதை அழகான உபமானங்களுடன் சொன்ன உங்களோட கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இறுதி நேயராக நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். ஏனையவர்கள் இணைந்து கொள்ளவில்லை. சரி, இறுதி நேயராக ராஜேந்திரம் அவர்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். பாருங்கள் ராஜேந்திரம். சரியா? எங்க ராஜேந்திரம் நிக்கிறாரா? வணக்கம் வணக்கம். எங்க மைக்க போட்டா தானே இது? ஐயோ, இணையம் இழுக்கிறதே. சால சிறந்தவர்கள், அதுவும் ஜெர்மனியில் இருந்து நாம் பேசுகிற தலைமையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. செந்தமிழ் பூக்களை சந்தமாக்கி அதை என் சொந்தமாக்கி நானும் கவி பாட வந்தேன் கவிஞர் என்ற பேர்வையில். ஆனால் இங்கே கவிஞர்கள் பேசிய கவிதை வரிகளுக்குள் எனது வரியும் கவிதை வரிகளாக இருக்குமா என சந்தேகம் இருந்தாலும், செல்வ மாரிமுத்தே கவிதை பாடிய நான் பாடாமல் இருக்க முடியுமா? அழகா என்று அருமையாக என் நண்பன் கவிதை பாடிய நானும் கவி பாட ஆசைப்பட்டு ஓடி வந்தேன். அல்லி மலர் என்று சொன்னான். நட்சத்திரங்களாக இந்த சித்திரை வானிலே மின்னிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்தில் இருந்து உங்கள் அத்தனை பேர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நாம் கவிதை பாடலாமே, கதைக்கலாமே, நன்றாக கவிதை பாடலாமே என்று மே தினத்திலே உங்களை அழைக்கின்றேன். நானும் ஒரு கவிதை பாட வருகிறேன். உழைப்பு என்ன தரும்? உழைப்பு என்ன தரும்? எல்லாம் தரும். நல்ல உறவை தரும், நல்ல உணவை தரும், நல்ல உணர்வை தரும், நல்ல உடலை தரும், ஐயோ தரும், வெற்றி தரும், ராஜேந்திரம் உங்களோட ராஜேந்திரம் இணையம் இருக்குது. இவ்வளவு உங்களோட இணையம் சரியில்லை. வெளியில வாங்க சார், கொஞ்சம் வெளியில வந்து பேசுங்க. கேட்கவில்லை. உங்களோட உழைக்கவில்லை, மாடு இன்று உழைக்கவில்லை. மனா பேச கேட்கலையோ? இல்ல 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 இல்ல
கேக்குதா? இப்ப கேக்குது. வெளிய ஆமா. வாங்க, இன்னும் வெளிய வாங்க. இப்ப பேசுங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, கேக்குது. கேக்குது, ஆரம்பத்துல இருந்து பேசுங்க. உழைப்பு ஆ, என்ன தருமன்றதுல இருந்து பேசுங்க. ஆம். உழைப்பு என்ன தரும்? எல்லாம் தரும். நல்ல உறவை தரும், நல்ல உணர்வை தரும், நல்ல உணவை தரும், களைப்பு தரும், களைப்பை நீக்க நல்ல தூக்கத்திற்கான அழைப்பை தரும், வெற்றி தரும், விளைச்சல் தரும், மதிப்பில்லா இந்த உடலை மதிப்பாக்கி தரும். மாடு இன்று உழைக்கவில்லை, மாடு இன்று உழைக்கவில்லை, மனிதன்தான் மாடாய் உழைக்கிறான், மனிதன்தான் மாடாய் உழைக்கின்றான். வேர்வை சிந்தி உழைப்பவனே, வேர்வை சிந்துகிறேன் என்று வேதனைப்பட்டு விடாதே. வேர்வை சிந்தி உழைப்பவனே, வேர்வை சிந்துகிறேன் என்று வேதனைப்பட்டு விடாதே. வேர்வை சிந்த முடியவில்லை என்று வேதனைப்பட்டு ஓடுகிறார்கள் அதிகாலையில் நாய்களுடன். வேர்வை சிந்த முடியவில்லை என்று வேதனைப்பட்டு ஓடுகிறார்கள் அதிகாலையில் நாய்களுடன். தேகம் தேய உழைக்கிறார்கள், தேசம் வாழ நினைக்கிறார்கள், திரைகடல் ஓடியேனும் உழைக்க வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஓடி ஓடி உழைத்தவன் ஓடாய் நின்றாலும் தன் உடலை தேக்காய் வைத்திருக்கிறான். உட்கார்ந்தே உழைப்பவன் உடல் உப்பி நிற்கிறான். உட்கார்ந்தே உழைப்பவன் உடல் உப்பி நிற்கிறான். எல்லாம் உழைப்பென்று எப்படி சொல்லுவது? எல்லாம் உழைப்பென்று எப்படி சொல்லுவது? ஏற்கலப்பை பிடித்தவனும் ஏற்கலப்பை பிடித்து விழும் விவசாயி இன்று எவரும் இல்லை. ஏற்கலப்பை பிடித்து விழும் விவசாயி இன்று எவரும் இல்லை. எந்திரமாய் உழைத்தவன் எந்திரமாய் உழைத்தவன் எங்கோ சென்று விட்டார். இணையத்தின் வலுவெல்லாம் இங்கிதமாய் கவி பேச, ஆனால் என்று ராஜேந்திரன் கவிதையெல்லாம் இணையத்தில் கேட்காமலே போகிறது. சரி கவிஞரே, உங்களுடைய கவிதை கிடைக்கல. சத்தமும் சத்தியமாய் தொழில்நுட்பத்தில் தங்கி இருக்கிறது. உங்கள் சத்தமும் சத்தியமாய் தொழில்நுட்பத்தில் தங்கி இருக்கிறது. சாத்தியமாகுமா வாசிப்பு? அது சத்தியமாக எங்களுக்கு கேட்கவும் இல்லை. இந்த கவிதையை சிரிக்க வச்சு. ஆமா, நன்றி ராஜேந்திரன். அவர் வாசித்த கவிதைக்கு நீங்க கொடுத்த பின்னூட்டம் ரொம்ப அருமை அக்கா. இதுவே ஒரு கவிதை நயத்துல சொல்றீங்க. உண்மையா சிரிப்பா இருந்தது. அவருடைய கவிதை உண்மையிலேயே வித்தியாசமான ஒரு பார்வை. நிச்சயம், அதாவது கவிஞர்கள் எல்லாம் எதுகை மோனையோட எழுதுவதுதான் கவிதை என்று நாங்கள் எடுக்கவும் முடியாது. காரணம், ஒரு மனிதன் உணர்வின் ஊற்றுத்தான் கவிதை என்று நான் சொல்வேன். அதாவது செந்தமிழ் பூக்களை சொந்தமாக்கி அள்ளி மலர்களாக அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கு முதல் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, உழைப்பு என்ன தரும் என்றார். நாங்கள் உழைப்பு என்ன தரும் என்று குழந்தைகளை கேட்டால் ஊதியம் தரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இவர் உணவு தரும், உடை தரும், மதிப்பில்லா ஒரு சொந்தத்தையும் அது தருகின்றது என்பதை அந்த உழைப்பை ஆதாரமாக்கி இருந்தார். ஆம், மாடு உழைக்கையில் மனிதனும் உழைக்கின்றான். அதாவது மாடு இன்று உழைக்கவில்லை, மனிதன் தான் உழைக்கின்றான் என்று சொல்றார். இல்லையே, அந்த மாடை ஏர்பூட்டி உழுகிற தன்மை இன்றைக்கு குறைஞ்சிருக்கு. என்ன யந்திரம் வந்தபடியால் அதைத்தான் இவர் சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இறுதியில் கேட்கிறேன், வேர்வை சிந்த முடியவில்லை, வேதனைப்பட்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மேசையில் இருப்பவர்களும் உழைக்கிறார்கள் தான். ஏனென்றால் அது உழைப்பில்லை என்று சொல்ல, அவர்கள்தான் தொழில்நுட்பத்தின் அதிதூர வளர்ச்சியையும் கண்டு செய்யப்படுகின்ற உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். அதே நேரே ஓடி ஓடி உழைப்பவன் ஓயாமல் வாழ்ந்து கொள்ளுகின்றான் என்றது உண்மை. ஆனால் உட்கார்ந்து உடலை வைத்திருக்கிறவன் உப்பி போறான்டா, மொத்தமா போறானோ, உப்பித்து போறான்னு சொல்லி நம்ம என்ன அதான் தொப்பையோட வச்சு. அப்ப உட்கார்ந்து உடல் உழைப்பு செய்பவன் தொப்பையாக வாழ்ந்து விட்டு போகிறான் என்று சொல்லுகிறார்.
ஏர்கலப்பை அவர் பிடித்து உழும் அங்காலம் கூட கேட்கல. ஏர்கலப்பை பிடித்து உழும் விவசாயி என்று எவரும் இல்லை. ஆனால் அங்கால விளங்கவில்லை உங்களுடைய கருத்து. அது ஏனென்றால் ஏர்கலப்பை பிடித்து உழுகின்ற விவசாயி இன்று எவரும் இல்லை. இன்னைக்கு யாரும் ஏர்கலப்பை பிடிச்சு உழல. எந்திரமாய் உழைத்தவன் இன்று இயந்திரம் கொண்டு உழைக்கிறான். ஓகே. அவன் டிராக்டர் மோட்டார் எல்லாமே வச்சு இயந்திரமா உழைக்கிறான். ஏர்கலப்பை பிடித்தவர் மட்டுமல்ல, ஏசி அறைக்குள்ளும் எழுத்து உலகுக்குள்ளும் என்ன சிந்தனையால் உழைக்கிறார்கள். வீட்டுக்குள்ளும் தேனீக்கள், வீட்டுக்குள்ளும் மனைவி என்னும் தேனி பாடாய் தேடாய் செல்வத்திற்காய் ஓடாய் உழைக்கிறாள். இப்படி எல்லோரும் உழைக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில். இப்படி எல்லோரும் உழைக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில். உலகம் இயங்க ஒவ்வொருவரும் துணை வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரும் இயங்க ஒரே ஒருவன் துணை நிச்சயம் வேண்டும். அவன் விவசாயியாக இருக்கிறான். அவன் விவசாயியாக இருக்கிறான். குடும்பத்தை சுமக்கும் சுமை தாங்கிகள் உழைக்காமல் ஒரு நாளும் உறங்கியதில்லை. குடும்பத்தை சுமக்கும் சுமை தாங்கிகள் உழைக்காமல் ஒரு நாளும் உறங்கியதில்லை. இவர்கள் உழைக்க மறந்தால் குடும்பம் உறங்குவதே இல்லை. இவர் உழைக்க மறந்தால் இவர் குடும்பம் உறங்குவதே இல்லை. இவர் தாங்கிய குடும்பம் தூங்கியதே இல்லை. இவர் தாங்கிய குடும்பம் தூங்கியதே இல்லை. பாடாத தேனி, பசியாத வயிறு, வீசாத தென்றல் பார்த்ததில்லை. உழைக்காமல் உயர்ந்தவன் யாரும் இந்த மண்ணில் நிலைத்ததில்லை. நன்றி, வணக்கம். நிச்சயம், உண்மையா உழைக்காத மனிதன் எவரும் இல்லைத்தான். மொழிக்காக உழைக்கின்றவர்களும் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், குடும்பத்துக்காக உழைக்கின்றவர்களும் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். அதே நேரம் உறவுகளை காப்பதற்காக உழைக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றார்கள். தனக்காக உழைக்கின்ற உழைப்பாளியும் இருக்கின்றான் தரணியில் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஏசி ரூமில் இருந்தா என்ன, எந்திரத்தோடு வேலை செய்தா என்ன, கணனியோட வேலை செய்தா என்ன, எல்லோரும் உழைப்பாளிகள் என்று எடுத்துக்கொள்வோம். காரணம் எப்படி பார்க்கிறோம்டா, நிச்சயம் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவன் அத்தனை பேரும் உழைப்பாளிதான். விவசாயி மட்டும் என்று நாங்கள் எடுக்கக்கூடாது. பிராணிகளும் உழைக்கின்றன, மனிதனும் உழைக்கின்றான், பறவைகளும் உழைக்கின்றன, விலங்குகளும் உழைக்கின்றன. எல்லோரும் உழைப்பாளிகள். ஒரு புதிய சிந்தை எங்களுக்குள்ள வர வேண்டும். ஏன்னா நாங்கள் சேற்றில கால் வச்சாதான் சோற்று எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணிய காலம் ஒரு காலம் என்ற அதுதான் உழைப்பு வேண்டும். இல்லை, எல்லா மனிதர்களிலும் உழைப்பவன் அத்தனை பேரும் உழைப்பாளிதான் என்பதை இன்றைய இந்த கவிதை நேரம் பலவிதமான கவிதைகளுடன் சங்கமித்த நிலையை பார்க்கும்போது எல்லோருக்குமே உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும், மிக அருமையான வித்தியாசமான நல்ல கவிதைகளாக தென்பட்ட கவிதைகள். இந்திரா ஞானசேகரமும் நானும் அந்த மரபில எழுதியிருந்தோம், அவரும் கலிப்பாவில எழுதியிருந்தார். அதாவது எப்படி என்றால், புது கவிதை சரி, புதிய சிந்தனை சரி, எல்லாம் ஒரு உணர்வின் உந்தலால் எழுதப்பட்ட கவிதைகளாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு அவன் கவிஞனாக இருந்தால் ஒரு எண்ணம் புதிசாக இருக்கணும், சிந்தனை புதிசாக இருக்க வேண்டும். அதே நேரம் செதுக்குகின்ற ஒரு நல்ல கருத்தை அவன் செதுக்கி கொண்டு வந்தால் உண்மையிலேயே அது கவிதை தான் என்றுதான் நாங்கள் எடுக்கணும். ஏனென்றால் ராஜேந்திர முதலி கேட்டார், அதாவது அவருடைய கவிதையில ஒரு கேள்வி கேட்டவர் அல்ல, என்ன கேள்வி கேட்டவர், உழைப்பு என்றால் என்ன என்று. உழைப்பு என்றால் என்ன, உழைப்பு என்ன, எதை தரும், அல்லது உழைப்பு என்ன தரும் என்று கேட்டார். அதெல்லாம் ஒரு கேள்விதானே, அது கவிதையில ஒரு வரி என்று நாங்கள் அதை எடுக்க முடியாது. ஆனால் அந்த வரி கூட பின்னால அந்த செதுக்கக்கூடிய ஒரு சொற்களை உருவாக்கி கொண்டு வரைக்குள்ள அது கருத்து சுவையோட வரும் பொழுது அவையும் கவிதையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கட்டமைப்பு நிறைய இருக்கிறது கவிதைகளுக்கு. இருந்தாலும் உங்களுடைய புது கவிதை வடிவங்களும் புன்னகை பூத்த அந்த நிறங்களும் நிறநிறமான கவிதைகளாகவும் நிறநிறமான எண்ணங்களாகவும் என் மனதில் தோன்றியது. யாவும் சிறப்பான கவிதைகளாகத்தான் நான் எடுத்துக்கொள்ளுகின்றேன். எல்லோருக்கும் இனிய வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த நேரம், அதாவது நாங்கள் உழைப்பாளர் உங்களையும் நாங்கள் போற்ற வேண்டும். பேனா முனையெடுத்த போராளிகள் அத்தனையும் உழைப்பாளிகள் தான். நீங்களும் படைப்புலகில ஒரு சிறந்த படைப்பாளிகள். ஆகவே அந்த படைப்பு என்றும் நிறுத்தப்படக்கூடாது. அது தமிழுக்காகவும் சரி, சமுதாயத்துக்காகவும் சரி, நல்ல கருத்துக்களை தரக்கூடியதாகவும் சரி, நிச்சயம் உங்களோட குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். ஏண்டா ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன அறிவு கூட, சிற்றெறும்பு கூட எங்களுக்கு
தன்னுடைய சுறுசுறுப்பான செய்கையை காட்டி தருகிறது. அதாவது எறும்பின் சுறுசுறுப்போல் நீ வாழ வேண்டும் என்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு சின்ன எங்களோட உழைப்பும் ஒரு மனிதனுக்கு பெரிசாக, அதாவது சமுதாயத்துக்கு உதவக்கூடிய செயலாக இருந்தால் நிச்சயம் அதை நாங்கள் வரவேற்கின்றோம். அந்த வகையிலேயே மே 1 அந்த மே தினத்தை நாங்கள் அந்த உழைப்பாளிய தினத்தை போற்றிய இந்த கவிதைகள் சிறப்பான ஒரு இடத்தை எல்லா கவிதைகளும் பெற்றிருக்கின்றன. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் ஓடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தது அது இன்னொரு பக்கம் மகிழ்வை எனக்கு தந்தது. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய நன்றி உரையை மிகச் சிறப்பாக தருவதற்காக நாங்கள் சிவசெல்ல மாரிமுத்தை அழைத்துக் கொள்ளுவோம். வாருங்கள் சிவசெல்ல மாரிமுத்து, இன்றைய இந்த கவியரங்கத்துக்கு உங்களோட நன்றி நவில்களை தாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். டிஎஸ்எஸ் ஸ்லம் கழகம் வழங்கக்கூடிய, ஜெர்மனியை சேர்ந்த கழகம் வழங்கக்கூடிய அற்புதமான இந்த மிகச்சிறந்த உழைப்பாளர் தின கவியரங்கம். பொதுவாக நம்முடைய கவியரங்கினுடைய நடுவர் அவர்கள் பின்னூட்டத்தின் மகாராணி. எப்போதுமே அவங்க பின்னூட்டம் கொடுக்கறதுல ரொம்ப வித்தியாசமானவர். பல நேரங்கள்ல கவிதை வாசிச்சா அந்த கவிதையினுடைய மொத்த வரிகள்லையும் சிறப்பா இருக்கக்கூடிய நிறைய வரிகளை மேற்கோள் காட்டுவாங்க. அதுவும் ஒவ்வொரு நடுவர்கள் ஒரு சில வார்த்தைகளை மேற்கோள் காட்டுவதற்கே அவங்க திணறுவாங்க. ஆனா இவங்க ஒட்டுமொத்த வரிகள்லையும் எப்படி அவ்வளவு ஞாபகம் வைக்கிறாங்க, கையில எந்த குறிப்பும் எடுத்த மாதிரி தெரியல. இதுல நிறைய கவியரங்கங்கள்ல எப்படின்னா நடுவருக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே கவிதைகளை எழுதி அனுப்பிடணும். அதுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த கவிதையை வாசிப்பாங்க. அவர் அந்த கவிதை பேப்பரை கையில வச்சுக்கிட்டே தான் பின்னூட்டம் கொடுப்பாரு. ஆனா நம்முடைய பின்னூட்டத்தின் மகாராணியார் அவர்கள் எப்போதுமே முன்னாடி கவிதை கேட்கறது கிடையாது. அந்த நேரத்துல சொல்றதுல அந்த உடனடியா அந்த பின்னூட்டம் அப்படிங்கிறது அந்த மேற்கோள் காட்டக்கூடிய வரிகள்ல ரொம்ப சிறப்பானது. அந்த வகையில நம்முடைய கவியரங்கினுடைய நடுவர் அவர்களுக்கு இங்க நம்ம கலந்து கொண்ட அத்துணை பேர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நடுவர் தமிழ் பணி செய்கிறார். அதுவும் எல்லை தாண்டி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய நாமளே பட்டிமன்றத்துக்கு போனா 500 ரூபாய் வாங்கிட்டு தான் பேசிட்டு வரோம். ஆனா அவங்க எல்லை தாண்டி இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. இதுவரைக்கும் யாரிடமும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களுடைய சொந்த கை காசை போட்டுதான் நிறைய நிகழ்ச்சி. அந்த ஜூம் நடத்துறோம், இந்த ஜூமுக்கு எவ்வளவு ரூபாய் கட்ட வேண்டும் அப்படிங்கறது தெரியல. கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக இந்த ஜூம்ல நான் கலந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாமே அவங்களுடைய சொந்த முயற்சியால. இதுவே ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்புக்கே உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கலாம். இந்த உழைப்பாளர் தினத்துல உங்களுடைய தமிழ் பணிக்கு எங்களுடைய தலை வணக்கங்கள். ஏன்னா தமிழ்நாட்டுல பிறந்த எத்தனை பேர் தமிழ் பணி செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் அந்த அவங்களோட நடுவர் அவர்களை பார்க்கும் போது எப்போதுமே அந்த தமிழர் பண்பாடோடு இருப்பாங்க. வனிதாக்கா தயவு செஞ்சு கோவப்பட்டுக்கிடாதீங்க. அந்த நடுவர் அவர்கள் அந்த நேர்த்தியா அந்த தமிழர் பண்பாட்டு அந்த புடவையிலேயே எப்போது வருவாங்க. அந்த ஒரு பண்பு உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் படிக்கக்கூடிய பலர் கவிதை வாசிப்பாங்க. வாசிச்ச வரிக்கு ஏற்ப நடக்க மாட்டாங்க. நிறைய பேர் மேடையில பேசுவாங்க. பேசுற பேச்சுக்கும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் ஏராளமான அந்த இடைவெளிகள் இருக்கும். ஆனா நடுவர் அவர்கள் எப்போதுமே அந்த பேசுறதுதான் செய்யல, சொன்னதை நான் ஒரு படத்துல சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இரண்டையும் அந்த கடைபிடிக்கக்கூடிய பாங்கு என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. அந்த வகையிலே நம்முடைய இந்த கவியரங்கினுடைய தலைவர் நடுவர் அவர்களுக்கு எங்கள் அந்த கவியரங்கில் கலந்து கொண்ட அத்துணை பேர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் இது போன்ற ஏராளமான கவியரங்கங்களை, பட்டிமன்றங்களை, விவாத அரங்குகளை, ஆய்வரங்குகளை, தமிழ் பணிகளை மிக சிறப்பாக செய்து வாழ்வாங்கு வாழ அன்னை தமிழ் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மரியாதைக்குரிய வெற்றி நிலவன் ஐயா அவர்கள், அவர்கிட்ட கேட்கணும், அந்த இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கணும். எப்போதுமே ரொம்ப இளமையா இருக்காரு. ஐயாவுக்கு எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் வெற்றி நிலவன் ஐயா வந்துட்டாலே அந்த நிகழ்வு ஒரு கலை கட்டிரும், ஒரு அந்த சபை நிறைஞ்ச மாதிரி இருக்கும்.
அப்ப அந்த அலைபேசியில இருக்கக்கூடிய கட்டங்கள்ல முதல்ல வெற்றி நிலவன் ஐயா இருக்காரா அப்படின்னு தான் பார்ப்போம். அந்த சபை நிறைவு அப்படிங்கிறது அந்த வெற்றி நிலவன் ஐயாவாலதான். ஐயா அவர்களுக்கு கலந்து கொண்டமைக்காக TSS லெம் கழகம் சார்பாக நன்றி. அடுத்து சுரேஷ் பாரதி ஐயா நம்மள சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு அவரு மேல மேல பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. இந்த வயதிலையும் அவங்களுடைய அந்த தமிழ் பணிக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஆர்வமா கலந்து கொண்டு அந்த கவியரங்கமாக இருக்கட்டும், பட்டிமன்றமாக இருக்கட்டும். 58 வயசு தாங்க ஆச்சு. 58 வயசு தானே, நீங்க என்ன 58 வயசு தான் ஆச்சு, ரொம்ப எல்லாம் ஆகல. எத்தனை வருடங்களுக்கு முன்பு கேட்டேன். எங்களுக்கு தம்பி. தமிழ் பணியை பாராட்டணும். நல்ல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர். அது பாரதின்னு வச்சதுனாலதானோ என்னவோ தெரியல, அவர் என்றும் இளமையா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு கவியரங்கத்துல கூட பாரதியார் மாதிரியே ரொம்ப அனல் பறக்க கவிதை வாசித்தவர் ஐயா சுரேஷ் பாரதி ஐயா அவர்கள். இன்றும் நல்ல எனக்கு நினைவு இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக எங்களுடைய இந்திய தேசத்து சென்னையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வனிதா பிரபாகரன் அக்கா அவர்கள். உண்மையிலேயே இன்னைக்கு அவங்களுடைய பின்புலத்துலதான் அவங்க வந்து நான் ஒரு உழைப்பாளர் தினத்தை கொண்டாட வந்திருக்கேன்னு அவங்க காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அக்கா. உங்களுடைய தமிழ் பணி மென்மேலும் சிறக்கட்டும். வனிதா அக்கா வந்துட்டா இப்போ அந்த இடம் வந்து கலகலப்பாயிரும். இப்படிப்பட்ட ஒரு உடன்பிறவாத சகோதரி அடுத்த பிறவின்னு இருந்தா நம்ம எல்லாரும் ஒண்ணு போல பிறக்கணும். ஒரே வீட்டுல ஒரே தாய்க்கு பிள்ளைகளாக பிறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உறவுகள் உங்களுக்கு நன்றிகள். அடுத்து இந்திரா ஞானசேகரன் அக்காவா நிறைய நிகழ்வுகள்ல பார்த்திருக்கேன். இந்த பேர் அவங்க வைக்கலையா, அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பல காலங்களாக உங்களுடைய தமிழ் பணிகளை நாங்க வந்து இந்த கவியரங்கங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அடுத்தது அனிதான்னு ஒரு அக்கா இருக்காங்க, யாருங்கிறது தெய்வாந்தி நேற்று காதுல போட்டு வந்தா தெய்வாந்தி. சமீபமாக கடந்த நிகழ்ச்சியிலும் இந்த நிகழ்ச்சியிலும் தான் தெய்வானந்தி அக்காவை பாக்குறேன். உண்மையிலேயே அந்த கவிதைகளாக இருக்கட்டும், அன்று அவங்க பேசின பேச்சாக இருக்கட்டும், உண்மையிலேயே ரொம்ப அருமையான வரிகளோட கவிதை வாசிச்சாங்க. அன்றும் அருமையா பேசினாங்க. உங்களுடைய தமிழ் பணி மென்மேலும் சிறக்கட்டும். நீங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம். நகுலா சிவநாதன் என்பது ஒரு தனி மனிதர் அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்துல வந்து வாழக்கூடிய கூடு கட்டி வாழக்கூடிய அந்த சற்று நேரம் வாழக்கூடிய இளைப்பாறக்கூடிய குருவிகள் குஞ்சுகள் தான் நாமெல்லாம், பறவைகள் தான். நிச்சயமாக இந்த ஆலமரம் நம்மை நாம் இருக்கும் வரை நிச்சயம் காப்பாற்றும். ஏன்னா இந்த ஆலமரம் பிரதிமலம் பார்க்காத ஆலமரம். தமிழ் பணியை மட்டுமே வேறாக ஊன்றி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த விருட்சம் எல்லோருக்கும் நல்ல நிழலை தரும். நீங்க தெய்வானந்தி அக்கா வந்து சேர்ந்த இடம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு உன்னதமான இடம். நிச்சயமா பிடிச்சுக்கோங்க. நகுலா சிவநாதன் அக்காவோட கையை பிடிச்சுக்கோங்க. நிச்சயமா நிறைய உச்சங்களை தொடலாம் என்று உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெர்மனி TSS லெம் கழகம் இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளை நடத்தி வாழ்வாங்கு வாழணும். இந்த அமைப்பினுடைய புகழ் மென்மேலும் பரவணும். இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா, மிகச் சிறப்பு. கேட்டவுடன் நன்றி உரையையும் அழகாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எங்கள் கழகஞ்சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வந்திருக்கிற அனைவர் சார்பாக சொல்லுங்க. ராஜேந்திரன் சார் எல்லாம் விட்டீங்களே. அவரு கோவத்துல போயிட்டாரா என்னமோ தெரியல. இல்ல, அவர் நிக்கிறார். ராஜேந்திரன் நீங்கள் இருக்கா, வீடியோ போடுங்க. தவறுகள் வர்றது வளமைதானே, அதுல ஒன்று இல்லையா? அவரை மட்டும் ராஜேந்திரன் சார் உண்மையிலேயே உங்களுடைய கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. ராஜேந்திரன் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ஏதாவது விஷம் குடிக்க போறேன் சார் அப்படின்னு சொன்னா கூட எனக்கும் கொஞ்சம் கொடுங்கய்யான்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. உண்மையிலேயே நடுவர் அவர்களே
வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது பெரிய விஷயம். அந்த வகையில ராஜேந்திரன் சாரை நான் நிறைய விதத்துல உயர்ந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். இன்றைய கவிதை ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு இணையம்தான் சரியா இல்ல, தயவு செஞ்சு எப்போதும் இனிமேல் அந்த வீட்டுக்கு வெளியிலேயே உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அந்த கவிதையினுடைய வீச்சு அனைவருக்கும் போய் சேரும். நீங்க என்னென்னலாம் தரும்னு கேட்கும்போது நானே யோசிச்சேன் என்னென்னலாம் தரும் அப்படின்னு. ரொம்ப அருமையான கவிதை. உங்களுடைய தமிழ் பணி மென்மேலும் சிறக்கட்டும். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்து. நன்றி நன்றி. ஆம், ராஜேந்திரன் அவர்களுடைய கவிதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புதுமையை தந்தது. ஏனென்றால் அந்த உழைப்பாளிகள் யாரென்று இனங்காண வைத்த ஒரு கவிதையாகவும் இருந்தது. ஆம், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கேட்டவுடன் எல்லோரும் இணைந்து கொண்டு செய்யற இந்த செயற்பாடுதான் தமிழுக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். அதுதான் தூய தமிழ் பற்றாளரும் எங்களுடைய நிகழ்வுகளை கூடுதலாக காட்டித்தான் அவருக்கு தூய தமிழ் பற்றாளர் விருதை கொடுத்தார்கள். அவை உங்களுக்கும் அப்படியான வாய்ப்புகள் நிறைய எல்லோருக்கும் வரும். நீங்களும் அவற்றை வாய்ப்புகள் வருங்காலங்களில அதை வளமாக பயன்படுத்தி நீங்கள் உயர்ந்தீர்கள் என்றால் நிச்சயம் அந்த உழைப்போர் உலகம் உயரட்டும். அதுபோல நீங்களும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடையவா. அதனால் TSSL தயாரித்த இன்றைய இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.